ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் 60 கான்டெஸ்ட்டில் இருக்கிற பாலண்ட்ரோம் ஃப்ளிப்பிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் அண்ட் எஸ் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. என் அப்படிங்கிறது என்னென்னா சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். எந்த ஸ்ட்ரிங் அப்படின்னா எஸ்ஸோட ஸ்ட்ரிங். இந்த எஸ்ஸுங்கிறது அந்த ஸ்ட்ரிங். இந்த எஸ்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை பாலண்ட்ரோமாக மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். முடியும் அப்படின்னா எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும், முடியாது அப்படின்னா நோன்னு பிரிண்ட் பண்ணணும். முதல்ல பாலண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட நார்மல் அண்ட் அதோட ரிவர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இப்போ 1001 அப்படின்னா இதை ரிவர்ஸில் எழுதிங்கனாலும் 1001 தான். ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இது எஸ், இட் இஸ் அ பாலண்ட்ரோம். அதுவே 1011 வச்சுக்கோங்க, இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 1101 வரும். ஸோ இது பாலண்ட்ரோம் கிடையாது, நோ. இதுதான் வந்துட்டு பாலண்ட்ரோமோட கண்டிஷன். இப்போ நம்ம இதில் இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து இது பாலண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக ரிவர்ஸை ஈக்குவலாக இல்லையான்னு பார்த்து எஸ் ஆர் நோ பிரிண்ட் பண்ணிடலாம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 1001 நான் வந்துட்டு 0011 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணி ஒரு பாலண்ட்ரோமாக மாற்ற முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இதை வந்துட்டு 0111 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்மளால் மாற்ற முடியுமா முடியாதா, எஸ் ஆர் நோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் எக்ஸாம்பிள் 0011 இதை எப்படி ஃப்ளிப் பண்ண போகிறோம் அப்படின்னா 0011 கொடுத்துருக்கும் போது ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் செகண்ட் இண்டெக்ஸையும் எடுத்து ஸ்வாப் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், 0101 அப்படின்னு ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தேர்ட் இண்டெக்ஸ் எடுத்து ஸ்வாப் பண்ண போகிறேன். 0110ன்னு வரும். இதை நான் வேறு மாதிரியும் ஸ்வாப் பண்ணலாம். இப்போது இதையும் எடுத்துக்கிறேன். 0 அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்து ஸ்வாப் பண்ணுறேன். அப்போ 1001 அப்படின்னு வரும். இது ரெண்டுமே பாலண்ட்ரோமுக்கு கொண்டு போகுது. ஆனால் இது எத்தனை ஸ்டெப்புன்னு அவங்க கேட்கல, எஸ் ஆர் நோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணால் போதும். இதுக்கு நான் ஒரு 2-3 சாம்பிள் இன்புட்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி லாஜிக் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1100 அப்படின்றத நம்ம எப்படி மாற்றுறோம், 1001. இதே இது 11000 அப்படிங்கிறத 01010 அப்படின்னு மாற்றலாம். இதே 11100 கொடுத்துருக்கு அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு பாலண்ட்ரோமாக வராது. இது மட்டும்தான் நோ கண்டிஷன், இதெல்லாம் எஸ் கண்டிஷன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போது 4 இருக்கிற ஸ்ட்ரிங்காக இருந்தால் பாதியாக டிவைட் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மேட்ச் ஆகணும். அப்படின்னா என்ன ஆகும், 2 ஒன்ஸ் இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இல்லை ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா எஸ். அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தால் எஸ்ஸுங்கிறது ஆன்சர். அதே மாதிரி இதில் 5 இருக்கிறது அப்படின்னா நடு இண்டெக்ஸ் எதோடையும் மேட்ச் ஆகாது, மீதி இருக்கிறது எல்லாமே சேமாக வரும். ஸோ இதுக்கு என்ன எழுதலாம், ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னாலும் எஸ். இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10101 அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது, ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, அப்பையும் எஸ் தான் ஆன்சர். ஆனால் இதில் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது, ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னா நோ. இதுதான் நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு லாஜிக். இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இதுக்கு அல்காரிதமாக பார்க்கலாம். அல்காரிதமில் என்ன அப்படின்னா எண்ணுக்கும் எஸ்ஸுக்கும் எப்பயும் போல் இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஸில் இருக்க ஜீரோஸோட கவுண்ட் ஒன்ஸோட கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டுமே ஆடாக இருந்தால் மட்டும் நடக்காது, மித்த எல்லா கண்டிஷன்லையும் நடக்கும். அப்படின்னா இது வேறு எப்படி சொல்லலாம், ஏதோ ஒன்று ஈவனாக இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல நான் இஃப் கேஸ் கொடுத்துட்றேன். எஸ் டாட் கவுண்ட் ஆஃப் அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணிவிடும். எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ண போகிறேன். அது பர்சன்டேஜ் ஆஃப் 2 = 0 அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஈவனான்னு செக் பண்ணுறேன். ஆர் எஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஒன்ஸையும் செக் பண்ணுறேன். பர்சன்டேஜ் ஆஃப் 2 = 0. ரெண்டில் ஏதோ ஒன்று ஈவனாக இருந்தால் கூட நான் வந்துட்டு எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாத கண்டிஷனில், அதாவது ரெண்டுமே ஆடாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் நோன்னு வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான். அல்காரிதம்ல சொன்ன மாதிரியே பைத்தான்ல கோட் எழுதியிருக்கேன். டெஸ்ட் கேஸஸ்க்கு முதல்ல இன்புட் வாங்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்குள்ளேயும் nக்கும் sக்கும் இன்புட் வாங்கியிருக்கேன். இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமா sல இருக்கிற 0வோட கவுண்ட் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 1ஓட கவுண்ட் ஈவனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். 2ல ஏதோ ஒண்ணு ஈவனா இருந்தா கூட எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி 2மே ஈவனா இல்லாம ஆடா இருந்துச்சு அப்படின்னா நோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் இன்புட் அவுட்புட்ல குடுத்திருக்க மாதிரியே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர். எல்லா டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குயிக் லேர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.